உணவு பழக்க வழக்கங்களை பற்றி நம்ம பகவத்கீதையில ஏதாவது சொல்லி இருக்கா? அப்படி சொல்லி இருந்தா அது என்ன ஒன்னு விளக்கம்? ஆமா, பகவத்கீதையில உணவு பழக்க வழக்கங்களை சொல்லி இருக்கு. திருக்குறள்ல அதை பற்றி சொல்லி இருக்கு. பகவத்கீதையில பகவான் கிருஷ்ணர் சொல்லக்கூடியது 17வது அத்தியாயத்துல 8வது பாடல். ஆயு சத்வபலாரோக்கிய சுகப்பிரீதி விவர்த்தனாக யஸ்யாக சினிக்தாக ஸ்திரகிருத்யா ஆகாரக சாத்விக பிரியக. அதாவது நாம உண்ணக்கூடிய அந்த உணவானது வயரை நிரப்பதற்கு அல்லாமல் நல்ல ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவாக இருக்க வேண்டும், நல்ல ஆயுளை தரக்கூடிய உணவாக இருக்க வேண்டும், நல்ல குணங்களை தரக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். அந்த உணவு நம்ம பார்க்கும் பொழுது சாப்பிட வேண்டும் என்ற அந்த வாஞ்சை, அந்த ஆசை வர வேண்டும். அப்படியான உணவாக இருக்க வேண்டும், மிருதுவான உணவாக இருக்க வேண்டும், நோய் எதிர்ப்பை தரக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட உணவுகளை தேர்ந்தெடுத்து சாப்பிட வேண்டும் என்று பகவத்கீதையில் கூறப்பட்டிருக்கின்றார். குறள்ல கூறும் பொழுது தீ அளவின்றி தெரியாதான் பெருந்துண்ணீர் நோய் அளவின்றி பெடும் என்று கூறப்பட்டுள்ளது. அதாவது அவரவர்களுடைய பசிக்கு ஏற்றவாறு உணவை அருந்த வேண்டும். பசி இல்லாமல் சாப்பிடக்கூடிய அந்த உணவானது மனிதர்களுக்கு நோய்களை அதிகரிக்க வைக்கும். ஆகவே இந்த மாதிரியான நல்ல உணவுகளை அருந்துவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். இன்றைய காலகட்டத்தில் இப்பேற்பட்ட சாஸ்திரத்திலே உள்ள உணவு பழக்க வழக்கங்களை அறிந்து கொள்ளாமல் நாம் உணவுகளை உண்ணக்கூடியதாக இருக்கின்றோம். அதன் காரணத்தினாலே இன்றைக்கு மனிதனுக்கு ஆயுள் குறைகின்றது, நோய்கள் அதிகரிக்கின்றது, உழைக்கும் தன்மையும் குறைந்து கொண்டே வருகின்றது, மனதனுடைய பலம் குறைகின்றது. எந்த ஒரு செயலை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் இந்த நல்ல உணவை உண்ணக்கூடிய அந்த மனிதர்களுக்கு பதற்றம் இருக்காது. மற்ற உணவுகளை உண்ணக்கூடியவர்களுக்கு பதற்றம் இருக்கும். மனதிலே பதற்றம் இருக்கின்றது என்று சொன்னால் நாம எந்த ஒரு முடிவெடுத்தாலும் அது முழுமையடையாது. ஆகவே நாம சாப்பிடக்கூடிய உணவு ஆயுளை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், ஆரோக்கியத்தை தரக்கூடியதாக இருக்க வேண்டும், நல்ல மன உறுதியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும். நாம அந்த உணவு நல்ல ருசி உள்ளதாக இருக்க வேண்டும், சாப்பிட்டாக இருக்க வேண்டும், சாப்பிட்ட பிறகு வயத்துக்கு எந்த பிரச்சனை இல்லாமலும் இருக்க வேண்டும். அப்பேற்பட்ட உணவுகளை தேர்ந்து உண்ணுவது நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய மனித குலத்துக்கு உன்னதமான ஒரு செயலை தரும் என்று பகவத்கீதையில் பகவான் கூறியிருக்கின்றார். நன்றி, வணக்கம்.